வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. லைவாவே நம்ம இப்போ எப்படி ஒரு நாள் டிராவல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பா படம் பிடிக்கும். தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லி, அது இல்லாம அவளுக்கான இடங்க நிறைய இருக்கு, சோர்ஸ் இருக்கு. அதை தாண்டி இங்க இருக்கிற ஒரு சாதி எப்படி ரோல் பண்ணுது இங்க, அதுல ஒரு ஆண் இந்த மாதிரி ரோல் பண்றா அப்படின்றது, ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத அந்த சேவல் அங்கிட்டு சொல்லிட்டு இருக்கோம். வாழ்க்கை முழுமையா அப்படியே ரத்தம் செய்த முன்னாடி வச்சுக்காப்ல இப்படிதான் படத்தை பார்க்கணும். இது ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒரு பாடம் எடுக்கிற படம் மாதிரி கொட்டுக்காட்டு அப்படியே நேச்சுரலா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு போனா நீங்களே அந்த கதைக்குள்ள போயிருவீங்க. நம்ம இன்னைக்கு இருக்கோம்னா அப்படி நடந்துட்டு இருக்குன்னா அப்படி ஏக போக ஜாலி, இங்கதான் கொட்டு காலி, அவ்வளவுதான் மேட்ரு. எல்லாமே புதுசுங்க. மியூசிக் இல்லாம ஒரு படம் பார்க்க முடியுமா? கண்டிப்பா அதுல பார்க்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். இது வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது இல்லை, நடக்காதன்னு சொல்லணும்ல. கதைங்கிறது என்ன கதை? நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்றதுக்கான ஒரு படம் தான் இது. நீ உன்னைய மாத்திக்க இதான் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா நம்ம சரியாதான் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அது நம்மளுக்குள்ள இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இல்ல, அந்த பெண்கள்லாம் ஒண்ணு கடிக்க போவாங்க. ஆனா அதே சமயத்துல பசங்க ஆண்கள் ரோட்லயே ஒண்ணு கடிப்பாங்க. அதாவது ஆண்களுக்கு ரோடு, பெண்களுக்கு காடு. புரிஞ்சுலாம்ல, ஒரு ஆணையும் பெண்ணையும் சமமா பார்க்கக்கூடிய புத்தி நமக்கு இன்னும் வரவே இல்லை. நேச்சர் சவுண்டு, அந்த வண்டி சவுண்டு, இந்த மாதிரி எல்லாமே வச்சு பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. மற்ற படம் மாதிரி இது கிடையாது. இது டோட்டலா வேற ஒரு இதுல வரும். இது புது முயற்சியா பண்ணியிருக்காங்க. இதுல இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் என்ன மாதிரி தொடர்ச்சியா ஒரு எமோஷனல ஒரு கேஸ்டா என்ன ரோல் பண்றான் அப்படின்றத அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அவ இருக்காளே கொட்டுக்காளி அப்படின்னாங்க. அந்த கொட்டுக்காளிக்கான உண்மையான மீனிங் இருக்கு இல்லையா? இந்த படத்தை எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம ரத்தம் சதைவை பார்க்குற ஒவ்வொரு நபரும் நடுநடுங்கி போவேன், கேள்விக்குள்ளாவான். இப்படியும் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது. மற்ற படம் மதிக்க, ஒரு கமர்ஷியல் இல்லாமல் ஒரு நேச்சுரல் லைஃப் மதிக்க, நம்ம வீட்டில் ஒரு நாள் எப்படி பொழுது போதோ அந்த மதிக்க ஒரு படம். அதுவும் அன்னை சூரியன் நடிச்சிருக்காரு. அப்படியே ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு டுடே எப்படி நடந்திருக்கோ அந்த மாதிரி நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. ஆமாம் ஆமாம், கிராமத்தில் எப்படி நடக்குதோ அவ்வளோதான். அப்படியே நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. உங்களுக்கு போனால் நீங்களே அந்த கதைக்குள்ள போயிருவீங்க. நம்ம இன்னைக்கு இப்போ இருக்கோம்னா அப்படி நடந்துட்டு இருக்குன்னா அப்படி சூப்பராக இருக்கு. மியூசிக்கே தான் படம் நல்லா தான் இருக்கு. டாக்குமெண்ட்ரி இது சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. நீங்களும் படத்தை பாருங்க. எல்லாரும் படம் பார்க்க வேண்டிய படம்னா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதுவும் சூரியன் ஆக்டிங்லாம் பக்கா சூப்பராக இருக்கு. அவர் நடிப்பை காட்டிட்டார். இதில் அமேசிங்காக இருக்குது. இதில் சூரியனை நடிக்கக்கூடிய கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் படமாக நல்லா வந்திருக்கு. மக்களுக்கு ஒரு அவேர்னஸான ஒரு படம், ஒரு விழிப்புணர்வான படம். இன்றைக்கி சூரியனே ஒரு கதாநாயகனாக ஒரு விடுதலை, கருடன் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தில் பண்ணிவிட்டு இந்த ஒரு அருமையான அவார்டு படத்துக்கு அவர் ஓகே பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை கொடுக்குது. இதை தேட்டரில் பார்க்குறப்ப சில பேர்த்துக்கு புரியும், சில பேர்த்துக்கு புரியாமல் இருக்கலாம். இதை நல்லா உன்னிப்பாக கவனித்து படத்துக்கு ஸ்க்ரீனில் உட்காரவங்க நல்லா உன்னிப்பாக கவனித்து படத்தை நல்லா கவனத்தோடு பார்க்குறவங்களுக்கு தான் படம் நல்லா புரியும். சில பேர் பாதி பேர் புரியலன்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் படம். அதை எப்படி சொல்கிறதுனா, அந்த சேவல், அந்த சின்ன பையன் வர்றது, இந்த இது பூராமே எதோட கதையோட அட்டாச் ஆகுறதுன்றது உன்னிப்பாக கவனிச்சா மட்டும்தான் இதெல்லாம் புரியும். எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், படம் உங்களுக்கு புரியும். சில பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, அதில் உங்களுக்கு புரியாது. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சா மட்டும்தான் படம் உங்களுக்கு நல்லா புரியும். ரொம்ப நல்ல படம். ஒரு மிகப்பெரிய மதுரை மண்ணின் மைந்தர் அண்ணன் சூர்யா அவர்கள் இந்த படத்தை செலக்ட் பண்ணி நடித்து படம் வெளியில் ஒரு ஷார்ட் ஃபிலிமாய் வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ணன் இன்னும் மென்மேலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ணனோட தம்பிகள் ஆகிய நாங்கள் என்றைக்குமே அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணோம். சிவகார்த்திகேயன் அண்ணன் ரொம்ப படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கெல்லாம் ஒரு துணிச்சலான ஒரு துணிகரம் வேணும். அவரை பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அவார்டுக்காண்டி பண்ணியிருக்காருன்னா, தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு ஒரு அவார்டுக்காண்டி எடுத்து ஒரு துணிகரமாக இறங்கியிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம்.
அன்பு அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் சூரிய அண்ணனுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மதுரை மாவட்ட அன்பு தம்பிகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி. வணக்கம், என் பேர் சார்லஸ். நான் கொட்டுக்காளியில் வந்து ஆட்டோ டிரைவராக நான் தான் நடிச்சிருக்கேன். நடிக்கும்போது பெருசாக ஒன்றும் தெரில. ஆனால் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது இந்த சீனுக்கெலாம் வந்து இவங்க இப்படி எமோஷனல் ஆகி ஒரு காமெடியாக எதுவுமே நாங்கள் நினச்சி பார்க்கல. அது எமோஷனலாக தான் கடத்தணும். ஆனால் இங்கே எல்லா பொதுமக்கள்கிட்ட வந்து ரொம்ப காமெடியாக ரொம்ப அது ஒரு பயங்கர சென்சிட்டிவாக போய் விழுந்துருச்சு. அது காமெடினே சொல்ல முடியாது. ஆனால் பயத்துக்குள்ளே இருந்து வெளியே வர்றது வந்து மக்களோட யதார்த்தத்தில் இருக்கிறதுனால அது நல்லா காமெடியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் பேசிக்கிறது. இந்த படம் வந்து இன்னொரு இடத்த தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தியேட்டராக எடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு பொதுமக்களுக்கான ஒரு படமாக வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லாரும் வந்து பார்க்கணுன்றது கருத்து வந்து அதான். இங்கே மதுரை இருக்கிற சுற்று வட்டாரத்தில் ரூட்டடாக ஒரு பெண்ணை வந்து என்ன மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பார்த்து வச்சுருப்போம்ல. இப்போ ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி, அது இல்லாமல் அவளுக்கான இடங்க நிறையா இருக்குது, சோர்ஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து இங்கே இருக்கிற ஒரு சாதி வந்து எப்படி ரோல் பண்ணுது இங்கே, அதில் வந்து ஒரு ஆண் இந்த மாதிரி ரோல் பண்ணுறா அப்படின்றது, ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் வந்து எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத அந்த சேவல் அங்கிட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அனாபின்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து தனித்தனியாக இயங்கிக்கிட்டே இருக்கும். இதில் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே குறியீடாக இருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் போகும்போது சேலை இருக்கும், ஒரு ஊருடைய போர்டு இருக்கும். சாதாரண ஒரு இயல்பில் வந்து ஒரு பெட்ரோலை வாங்கி ஊற்றுற இடத்துல கூட இந்த ஊரோடைய லேண்ட்ஸ்கேப்பை பற்றி மொத்த டீட்டெயில்டாக இருக்கும். நம்ம மதுரைனா மதுரையோட எல்லா லேண்ட்ஸ்கேப் இருக்கும். பொதுவாக நம்ம மற்ற சினிமா பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த படத்தில் வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து இடம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இடம், அங்கே இருக்கிற நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்க போக்கில் இருப்பாங்க, இயல்பாக இருப்பாங்க. இதில் இருக்க முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆண் வந்து என்ன மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒரு எமோஷனலை ஒரு கேஸ்டாக வந்து என்ன ரோல் பண்ணுறான் அப்படின்றத அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆமாம், முழுக்க இது வந்து இல்லை எல்லாத்தையும் சார்ந்தது. பெண்ணுக்கான படமாகவும் எடுத்துக்கலாம். ஒரு ஆண் தன்னை இப்போ உங்களை கொஸ்டின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்றதுக்கான ஒரு படம் தான் இது. நீ உன்னைய மாற்றிக்க இதான் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம சரியாக தான் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது நம்மளுக்குள்ளே இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இல்லை, நம்ம இன்னும் மாற வேண்டிய தேவை இருக்குன்றத இந்த படம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லும். கருடன் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்து முற்றிலும் வேறப்பட்டதாக இருக்குது. அண்ணனுக்காக எப்போ நிற்கலாம், அண்ணன் கமர்ஷியலாக கொடுக்குறது இது மாதிரி படம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அது மெய்ஸு புரிஞ்சா சரி, புரியலைன்னா இதுதான் ஏக போக ஜாலி, இங்கே தான் கொட்டு காலி, அவ்வளோதான் மேட்ரு. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ ஒன்று எடுத்துருக்காங்க, அது வினோத்தனை கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒப்படைச்சிருக்காங்க. அது என்னான்னு உன்னியமாக பார்த்தா புரியும் அந்த கதை. ஒரு காதல், அதில் என்னமோ ஒன்று சொல்லியிருக்காங்க, அது என்னான்னு தெரில. திரும்பி இன்னொருக்கா வந்து பார்த்தாலே தெரியும். இது ஒரு வெற்றி. ஆமாம், இது ஒரு வெற்றி படமாக அமையும். அது உண்மையில என்ன ரியலான கதை. நம்ம மதுரையில் என்ன நடக்குதோ அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க ரியலாக. இப்போ நம்ம இங்கேருந்து வந்தாரு போகிற ரோட்டில் என்னென்ன நம்ம நடக்குது, நம்ம என்னென்ன பண்ணுறோம், நம்ம மதுரையில் என்ன நடக்குதோ அதுதான் அப்படியே ரியலாக எடுத்துருக்காருன்னே. நல்ல படமாக இருக்குது, நல்லா இருக்குது. பாதி பேர் புரியலன்றாங்க. உண்மையில நல்ல கதை தான், எல்லாமே நல்ல கதை தான். அண்ணே உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காப்பு. சூரிய அண்ணே வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல. நல்ல படம் தான். எல்லாரும் நல்லா குடும்பத்தோடு வந்து பாருங்க, நல்லா இருக்கு. கொட்டுக்காளி படம் நல்லா இருக்கு. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டு நடப்பில் என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு இருக்காங்க. மதுரையில் பெரும்பாலும் நடக்கக்கூடிய எல்லா ஏரியாலும் நடக்கக்கூடிய எல்லாமே நம்ம இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. நல்ல படம் நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கன்க்ளூஷனே இல்லாமல் இருக்குது, அதுதான் முக்கியம். அதை மட்டும் என்னன்னு பார்த்து இது பண்ணணும். மற்றபடி நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே, ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன படம்? அது படங்கள்னு ஒரு படம் புரிய வேணாமா? என்ன மூத்திரம் பேருது, ஒழு பேருது, பேடுறது, விற்கிறது, இது மாதிரி இது வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது இல்லை. இல்லை நடக்காதுன்னு சொல்லணும்ல. கதைங்கிறது என்ன கதை? டும் காலிக்கு என்ன கதை? ஒன்றுமே நல்லா இல்லை. படத்தை பார்க்கறது கூட வேஸ்ட்டு. காசை வச்சு வாங்கிட்டு போயிடலாம். நான் படம் நிறைய படத்துல சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் லீடா பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த படம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். நம்ம மற்றதுல டப்பிங், அப்புறம் எடிட்டிங், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். இது வந்து டப்பிங்கே கிடையாம எல்லாமே லைவாக போயிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, இதில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட பெரிய
ஸ்டெப் இப்போ தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரோட ரியாக்ஷனுமே ரொம்ப காமெடி வந்து இது எதுவுமே தனியாக காமெடின்லாம் பண்ணலை. வந்து லைவாகவே நம்ம இப்போ எப்படி ஒரு நாள் ட்ராவல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக படம் பிடிக்கும். தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளும் கூட சேர்ந்து அந்த ஜேர்னியில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான், எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது இது நம்மளோட முடிவு அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்குமே அது ஒரு இதாக இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன முடிவு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். இல்லை கிளைமேக்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நான் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாததுனால நாங்கள் நடிச்சப்போ என்ன நினச்சோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது சத்தியமாக எனக்கு தெரியல. பட் நாங்கள் தேட்டரில் ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே நல்ல சிரிக்கிற மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாரோட ரியாக்ஷனையும் தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்குள்ள டிஃபரன்ஸ் ஏதாச்சும்? நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மியூசிக் இல்லாமல் ஒரு விஷயம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. மியூசிக் இல்லாமல் பார்த்தா நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் நேச்சர் சவுண்டு, அந்த வண்டி சவுண்டு, இந்த மாதிரி எல்லாமே வச்சு பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற படம் மாதிரி இது கிடையாது. இது டோட்டலாக வேற ஒரு இதில் வரும். இது வந்து புது முயற்சியாக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் இதில் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் சரி, இதுக்கு அடுத்து வரப்போகிறவங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி படங்களை அடுத்தடுத்து பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். படம் சூப்பராக இருக்குது. அதாவது இப்போ உள்ள தமிழ் ட்ரெண்ட் சினிமா ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அதிக பேர் அதிக பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி படம் நம்ம ஒரு லைவாக உட்காந்தோன்னா அதை ஊருக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்லாமே புதுசுங்க. மியூசிக் இல்லாமல் ஒரு படம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக அதில் பார்க்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. இன்னொன்று நம்ம பசங்க இந்த கிராமத்துப்புறத்தில் வாழ்வாங்கல்ல, அதை அப்படியே லைவாக காமிச்சிருக்காங்க. எந்த இடத்துல காமெடி பண்ணணும், எந்த இடத்துல சீரியஸாக இருக்கணும் அப்படின்றது தான். சூரியன்னா இது வரைக்கும் வித்தியாசமாக பார்த்துருப்பீங்க கர்டனில். இந்த படம் அதை விட அவுட் ஆஃபாக இருக்கும். ஸோ அந்த டீம் எல்லாருமே நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். புது முயற்சி தான். ஆனால் ஒரு புது முயற்சியில் இவ்வளோ ஆதரவு, மக்கள் ஆதரவு இருக்குன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே ஏற்றுக்கணும். சந்தோஷமான விஷயம். சூரியன் இது வரையும் காமெடியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, ஆனால் அவரால் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்றது நம்ம அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அண்ட் அவர் எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருப்பார், வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதுக்கான. ஸோ அதை நம்ம வாயில் வந்து கேட்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது. வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் சாதாரணமான விஷயம். ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது அவர் போடுற எஃபெக்ட் எல்லாமே நல்லா தெரியுது. அண்ட் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ரொம்ப அவங்களுக்குன்னு மெனக்கெட்டு இந்த சீன்ஸில் அவங்க எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, அவங்களோட திறமை எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டியிருக்காங்க. ஸோ இது அவங்க குடும்பத்தால் நடிக்க வச்சாலுமே இது யாருமே புதுசு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி பழக்கப்பட்ட நடிகர்களை வச்சு பண்ண மாதிரி, சீனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று ப்ளஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மியூசிக் இல்லைன்றது மைனஸ் சொல்கிறாங்க. அதான் ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்குது இதில். ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சவுண்ட்ஸுமே நமக்கு ஒரு இசை தான். இப்போ நம்ம நார்மல் வாழ்க்கையில் வந்து நம்ம யாரும் மியூசிக் போட்டு நடக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது, ஆனால் இன்னொன்று கிளைமேக்ஸ் வந்து எல்லோரும் மக்கள் கையில் கொடுக்குறாங்க அப்படின்றது, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டிசப்பாயிண்டாக நினைக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் பீப்புள் வந்து ப்ளஸ்ஸாக நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ப்ளஸ் தான். படம் முழுக்க எல்லாரும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் லைவாக என்ஜாய் பண்ணலாம். இதில் அடுத்து இன்னொன்று கேட்டேன், இதே மாதிரி படங்கள் அடுத்த 2 படங்கள் வந்தால் தமிழ் சினிமா இன்னும் அடுத்து உங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்ற அவங்க தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், இதில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன நம்ம சண்டை நடந்தால் பக்கத்து வீடு எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி தான் இது ஒரு கனெக்டாகவே ஆகுது. வேற ஒன்றுமே இல்லை. வணக்கம், நான் சரண்யா, ராஜபாளையம்லேருந்து வந்திருக்கேன். கொட்டுக்காளி அந்த நேமே பார்த்தோன்னா வந்து கிராமத்து வாசம் தான். இதில் பார்த்தோன்னா வந்து எல்லாருடைய டைலாக்ஸுமே வந்து ரொம்ப கிராமத்து வாசத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன பேசுவோம், எப்படி வந்து பக்கத்தில் வந்து சண்டை போடுவோம், அந்த வியூவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கை வாசமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கிராமத்து சேவல் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த மிஸ் பண்ணவங்க இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பிளேசஸ் அண்ட் எல்லாருமே வந்து ரியலாக நடிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு ஃப்ளோவில் என்னென்ன பேசுவோமோ அது சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க. லைட்டாக காமெடியும் இருக்குது. அண்ட் இது ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. கொட்டுக்காளி படங்கிறது முற்றிலும் சினிமா உலகத்துக்கே புது அனுபவம். குறிப்பாக மக்களுக்கு புது அனுபவமாக தான் இருக்கும். துவக்கத்தில் லைட்டாக அவங்க சக்காவாங்க. அதுக்கு சின்ன உதாரணம்னா படம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா சவுண்டே இல்லாமல் லைவ் சவுண்ட் இல்லையா, அதனால் அங்கே பார்க்குற ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா லைவ் சவுண்ட் ஆஃப் பண்ணி சவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து அப்படி சொன்ன ஆட்களே படம் மூவ் ஆக அந்த லைவ் சத்தத்தோடையே மிங்கில் ஆயிட்டாங்க. ஏன்னா கதை அவ்வளவு யதார்த்தமானது. இந்த யதார்த்த கலைங்கிறது சாதாரணம் கிடையாது. சினிமாவில் ஒரு புது முயற்சி இப்போ தெரியலாம்.
ஆனால் நம்ம சினிமாவை வேறு விதமாகவே பார்த்து பார்த்து பழகிட்டோம். அதிகமான சத்தம், அதிகமான குத்து வெட்டு ரத்தம், இப்படி பார்த்து பார்த்து சினிமானாலே அப்படித்தாங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சுருக்கிறோம். அதுதான் உண்மையிலேயே சினிமா சம்பந்தமாக நம்ம கேள்விப்பட மூடத்தனம். ஆனால் இந்த படம் முற்றிலுமா என்ன செய்யுதுனாக்க நம்மளை நாமே கேள்வி வைக்குது, நம்மளை ட்ராவல் பண்ண வைக்குது, நம்மளை இன்னும் அந்த படங்களை வர சீனை வச்சு சொன்னோம்னாக்க நம்மளே சிரிக்க வைக்குது, நம்மளே அழுக வைக்குது, நம்மளே அந்த படத்தோட அந்த அந்த பேயோட்ட இடத்துக்கு நம்மளே நேரடியாக செல்ல வைக்குது. சேவலுங்கிறது நிச்சயமாக முழுக்க முழுக்க ஆணாதிக்க சமூகத்தோட குறியீடு மாதிரி தோணுது. அந்த சேவலை அந்த ஒரு பூசாரி அறுத்து வெளியே எறிவான், அது துடிக்கிறது, அந்த படபடன்னு அடிக்கிறது பூரா ஆணாதிக்க சமூகத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குறியீடு தான் பார்க்குறேன். பெண்ணை நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை, பெண்களோட அன்றாட வாழ்க்கையை புரிஞ்சுக்கல, சரியா சொன்னால் பெண்களே கூட புரிஞ்சுக்கல. அப்படியான உள்ளீடான கேள்விகள்லாம் நிறைய அதில் கேட்டிருக்காங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். பெண்கள் உதாரணத்துக்கு என்னன்னா, அந்த படத்தில் ட்ராவல் பண்ணாங்க அந்த பொண்ணு ஒரு பொண்ணுக்கு மென்சஸ் ஆயிடும், உடனே ஆட்டோ நிற்க சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க, நிப்பாட்டுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்க மென்சஸ் ஒரு காட்டுக்குள்ளே போய் மென்சஸை மாற்றிட்டு அந்த பெண்கள்லாம் ஒன்று கடிக்க போவாங்க. ஆனால் அதே சமயத்தில் பசங்க ஆண்கள் என்னன்னா ரோட்லேயே ஒன்று கடிப்பாங்க. அதாவது ஆண்களுக்கு ரோடு, பெண்களுக்கு காடு. புரிஞ்சுவாங்கல்ல, ஒரு ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கக்கூடிய புத்தி நமக்கு இன்னும் வரவே இல்லை. பேய் வந்துருச்சுன்னா யாருக்கு பேய் பிடிச்சிச்சு, பேய் பிடிச்ச உண்மையான காரணம் என்ன, அது உளவியல் நோக்கம் என்ன, யாருக்குமே எதுவுமே தெரியல. பெண்ணை ஏதாவது ஒன்று சரி மந்திரம் பண்ணோம், மாயம் பண்ணோம், மூட நம்பிக்கைக்கு மிக எதிராக நேரத்தியாக பிரச்சாரம் நெடி இல்லாமல் இது எவ்வளவு மோசமான ஆணாதிக்க சமூகமாக இருக்குது. பெண்கள் நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு காலேஜுக்கு உயர்கல்விக்கு போன பெண்ணை கூட நம்ம எப்படின்னா பேய் பிடிச்சி சொல்லி அடக்களிக்கிறோம் அப்படிங்கிறத வழிநெடுகளும் படம் முழுவதும் படுமுக முக்கியமான கேள்வி எழுப்புது. கொட்டுக்காளி உண்மையில சொல்றேன், நம்ம கிராமத்தில் சொல்றா கேள்விப்படுறீங்க, அவ இருக்காளே கொட்டுக்காளி அப்படின்னாங்க. அந்த கொட்டுக்காளிக்கான உண்மையான மீனிங் இருக்கு இல்லையா? இந்த படத்தை எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம ரத்தம் சதைவை பார்க்குற ஒவ்வொரு நபரும் நடுநடுங்கி போவேன், கேள்விக்குள்ளாவான், இப்படியும் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு அந்த ஒரு சூரி சிகரெட் அடிப்பாப்புல, சிகரெட் அடிச்சிருக்கும் போது கீழே வரும் ஸ்மோக்கிங், அதாவது உடல்நலத்துக்கு கேடுன்னு சொல்லி, அப்படி ஒரு கூட வரும்போது இது படமா அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு லைவ் ரியலா இருக்கு. இப்படியான படம் என்பது நிச்சயமா சொல்லேன், சினிமாவோட தமிழ் சினிமா உலகத்தை மலையாள படத்தை தான் பல நேரம் சொல்லுவாங்க பெரிய உலக சினிமான்னு சொல்லி. கொட்டுக்காளி உலக சினிமா உச்சத்தை தொட்டுருச்சு. ரசிகர்களோட மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமா தொடும். அப்பொழுதுதான் இந்த படத்தோட வீரியம் புரியும். கொட்டுக்காளி மிக கச்சிதமான யதார்த்தமான மிக முக்கியமான திரைப்படம். இதை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, அணுகுணமா பாருங்க, அப்பதான் அந்த படம் உங்களுக்கு புரியும். ஆணாவும் பெண்ணாவும் மாறி மாறி பார்க்கும்போது அந்த படம் தெளிவா புரியும். சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வராங்க? சமுதாயத்துக்கு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள போற போக்குல அவன் அந்த பொண்ணு போடிட்டு இருக்கும் அந்த சினிமா பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு உள்ளார்ந்து ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு ஆணையும் மயக்குது இருக்குல்ல, அதை அவங்க பேய் பிடிச்சி போயிடுவான். ஆனால் அவனை அறியாம ஒரு பாட்டு பாடிடுவாங்க. ஒரு சினிமா பாட்டில் பாடும்போது இவனுக்கு கதாநாயகி வரும்பாருங்க கோபம். நான் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, ஒரு சீனை தான் சொல்றேன். அப்போ அவன் கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது ஒவ்வொருத்துக்குள்ளேயும் அந்த மிருகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிருகம் எப்படி வெளியே வரும், அப்புறம் எப்படி அடங்கும், மறுபடியும் அவனை எப்படி கேள்வி கேட்குறது இருக்குல்ல. இதில் ஒரு விஷயம் இல்லைங்க, படத்தை கூர்ந்து புதுமையாக முன்முடிவு இல்லாமல் படத்தை பார்த்தோம்னா இந்த படம் வேற லெவல். இதை கொண்டாடக்கூடிய மக்கள் வளர்ந்தானாக்க சமூகமே மாறுங்க, அவ்வளோதான். நிறைய பேர் புரியணும்னு சொல்றாங்க. அதான் அது இந்த படத்தோட டிசப்பாயின்மென்ட். கிளைமாக்ஸை பொறுத்தளவு என்ன சொல்லணும்னா, நம்மளுக்கு ஒரு டக்குன்னு பார்த்த உடனே நம்ம எப்பவுமே என்னன்னா, ஒரு கதாநாயகன், ஒரு வில்லன், ஒரு நல்ல முடிவு, ஒரு யதார்த்த முடிவு, கொடூர முடிவு, கொண்டாட முடிவு, கைதட்டு முடிவு, இப்படி படத்தை பார்த்து பழகிட்டோம். அதுதான் நம்மகிட்ட உள்ள இப்போ சிக்கல். அது சினிமாக்காரன் செஞ்ச தப்பு தான். இப்படியான சினிமாவை முன்னே எடுக்காம அதுக்கு மக்களை பழகாம பண்ணதோட விளைவுதான் அது. ஆனால் நீங்கள் சரி, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னா, நீங்கள் ஒருத்தனை கொட்டி நீ இதை செய்யறான்னு பிரச்சாரம் செஞ்சோம்னாக்கா அது பேர் பிரச்சார படமாக விளம்பர படமாக மாறிவிடும். இந்த படத்தில் என்னன்னாக்க இப்படி இருக்கு லைவ், இதுதான் ரத்தம் சரியமா இருக்கு, நீ என்ன செய்ய போற, நீ எப்படி பார்க்க போற ஒரு பெண்ணை, அல்லது நீயே பேய் பிடிச்சி ஆட போறியா, உனக்கும் பேய் பிடிக்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு கூர்மையாக சிந்திக்கிறவனை பற்றி கேள்வி எழுப்புது. ஆண் பெண் பேதம் இல்லாமல் கேள்வி எழுப்புது. படத்தோட உச்சபட்ச காட்சியே இந்த கிளைமாக்ஸ் தான் நான் சொல்லுவேன். படத்தோட மதிப்பு சொன்னோம்னா நான் சொல்றேன் 100க்கு 90 சொல்லுவேன். அது கூட ஏன் சொல்றேன்னா, 10% என்ன உங்களுக்கு பிடிபடாமல் இருக்குது. வாழ்க்கை முழுமையாக அப்படியே ரத்தம் செய்த முன்னாடி வச்சுக்காப்புல. இப்படிதான் படத்தை பார்க்கணும். இது ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒரு பாடம் எடுக்கிற படம் மாதிரி கொட்டுக்காடு, அதான் முக்கியமான. ஆட்டோலே வராங்க, ஆட்டோலே போறாங்க. படம் சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான், நல்லா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், உண்மையிலே படம் ஒரு திறமையான த்ரில்லிங், சூப்பர் படம், சூப்பர் படம். உண்மையிலேயே சொல்றேன், நினைச்சு அடுத்து எல்லாருமே பார்க்கலாம்.
குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து நல்லா பார்க்கலாம். திறமையான படம். சொல்ல வராங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோலேயே முடிச்சுட்டு ஆட்டோவில் கூட்டு வந்துடுறாங்க. ஆமாம், ஆட்டோவில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே ஆட்டோவில் தான் வேலை முடிஞ்சு. ஆமாம், அதான் கதை. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் உள்ளே போய் பார்த்தது தான். அதாவது படத்தோட பிளாட்டுன்னு பார்த்துட்டா ஒரு சின்ன ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண்ணு வந்து எந்த அளவுக்கு இது சுற்றி இருக்காங்க அப்படின்ற ஒரு பேஸில் தான் இருக்குது. ஒரு பேஸ் இருக்குது. அது வந்து இந்த படத்தில் வந்த ஒரு ஆண் கேரக்டருமே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த ஒரு சின்ன பையன் அவனை தவிர மற்ற எல்லா ஆணுமே ஒரு ஆண் ஆதிக்கம் பிடிச்ச அந்த ஒவ்வொரு வேர்டுமே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காலை நடுரோட்டில் நின்றுட்டுருக்கோம். அந்த ஒரு சீனில் வந்து அந்த ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. அது சொல்கிற ஒரு ஸ்லாங்கே அந்த ஒரு இதில் இருக்கும். அதுவும் அந்த பொண்ணு வந்து காலை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், ஆனால் நீ இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்பா விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், உங்கள் அப்பா வந்து என்ன பிடிக்குன்னு தெரியாமல் அந்த விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அதாவது அந்த புரிஞ்சுக்காம, அதாவது ஒரு பொண்ணை வந்து ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்றது புரிஞ்சுக்காம அவங்களா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் டோனில் பண்ணுறதுனால ஒரு பெண்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு இது பாதிக்கப்படுறாங்கன்றது ஒரு பேஸில் வச்சு ஒரு கதை. இந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த சூரியோட நடந்து வர்ற அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி நடந்து வந்துடுவார். அதுலேயே அவர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது மாதிரி பார்க்குறவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டோனில் புரிஞ்சுக்கிடுவாங்க. அவர் நடந்து வர்றதுலேயே அவர் மனசு மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். இல்லை அவன் இன்னும் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பூசாரி ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த பொண்ணு வந்து எப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய பொண்ணுன்னு தெரியுமா, நீங்கள் வந்து இப்படி பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. படத்தை வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கடா, இது இப்படி தானே நீங்கள் இருக்கீங்க, இனிமேல் நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷனில் ஒரு படத்தை முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான்.